எந்த தெய்வத்துக்குமே பாத்தீங்கன்னா நாம மந்திரத்தை சொன்னாவே கூட போதும். அதுக்கு ரொம்ப வெரி பவர்ஃபுல் அது. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது சிக்கி முக்கிக்கல் ஒரசனா எப்படி தீ பிடிச்சு எரியுதோ அந்த மாதிரி தக தக தகன்னு ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ் மனசுக்குள்ள கிளம்பி வந்துடும். மழை வந்ததுன்னு சொன்னா அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த சாலை ரொம்ப தாழ்ந்தது, நேரா இங்க கிரவுண்ட் ஃப்ளோரா இருக்கிறதால உள்ள வந்துடும். அந்த மாதிரி தண்ணி இங்க வந்துட்டு வர ஆரம்பிச்சது. அப்ப என்ன பண்ணேன்னா விபூதியை எல்லா இடங்கள்லயும் தூவிட்டேன். நீ தான் காப்பாத்தி ஆகணும் சுவாமின்னு சொல்லிட்டு அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணேன். ஒரு பிங்க் ட்ரெஸ்ல சுவாமி அப்படியே நின்று 2 கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ண. நீ தான் காப்பாத்தி ஆகணும் சுவாமின்னு சொல்றேன். சொல்லிட்டு சத்தம் போட்டே இருக்கேன், கால் வலிக்குது. கொஞ்ச நேரத்துல என்ன சொன்னார் சுவாமினா, நேனு தீஸ்குண்டானம்மான்னு சொன்னார். प्रेम मुदित मनस कहो राम 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 राम. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்ய சாய் பாபாவிடம் பிரார்த்தனை செய்வது எப்படி அப்படின்றது இந்த 3வது பகுதி. அது பகவானுடைய பாதார விந்தங்களில் சரணாகதி அடைந்து பல்லாண்டுகளாக அவருடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கான வழிபாடு, அவருக்கான சேவை, அதுக்கப்புறம் எப்படி தியானம் பண்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இது என்னன்னா, நம்ம சுவாமியிடம் முதல்ல வர நினைக்கிறவங்க அல்லது வந்துட்ட பின்னாடியும் எப்படி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பதில் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அது நான் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறனோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன். ஏன்னா என்னை விட ரொம்ப பெரியவங்க, ரொம்ப அனுபவசாலிகள் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க என்னன்னா, நான் எந்த அளவுக்கு நான் உணர்ந்திருக்கிறனோ அதை கொஞ்சம் எளிமையோட நான் சொல்றேன். முதல்ல சுவாமி எந்த வழிபாட்டுல நீங்க இருந்தாலும் எல்லா வழிபாடுகளையும் சுவாமி அந்த அவர் சுவாமி ஏத்துப்பார், ஆசீர்வாதம் பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட நிறைய இஸ்லாமியர்கள், அப்புறம் கிறித்துவர்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வருவாங்க. வந்தாலும் அவங்களுடைய எல்லா வழிபாடுகளுக்கு நடுவுல தான் அவங்க சுவாமியை வழிபடுறாங்க. அதனால அதை நிறுத்திட்டு வழிபடுறது அப்படி கிடையாது. அதனாலதான் சுவாமி சொல்லுவார், எதையும் நான் மாற்றுவதற்கு வரவில்லை, மனிதனுடைய அந்த மனமாற்றத்தை செய்யவே வந்துள்ளேன்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லுவார். அதனால நம்ம பூஜை அறையில சுவாமியினுடைய படம் நம்ம வைக்கிறது, அது உங்களுக்கு பிடிச்ச ரூபம் ஒன்று வைக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் என்ன உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்னா, இப்ப சுவாமியினுடைய படத்தை வச்சு நீங்க ஒரு பிரார்த்தனை பண்றதுன்னு நினைக்கிறீங்கன்னா, சுவாமியை பத்தி நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருடைய புஸ்தகங்கள், இப்போ சத்தியம் சோம் சுந்தரம் இருக்கு, அவருடைய சத்சரிதம் இருக்கு, தபோவனம் இருக்கு, அந்த மாதிரி படிச்சாதான் முழுக்க முழுக்க சுவாமி யாருன்னு தெரியும். அவருடைய டிவினிட்டி, தெய்வீகம் உங்களுக்கு தெரிய வேணாமா? அந்த தெய்வீகத்தை நீங்க நல்லா புரிஞ்சு மனசுல வாங்கிக்கிட்டு, அவர் பக்தர்களுக்கு தந்த அனுபவங்கள், அதுக்கப்புறம் அவர் சொன்ன நிறைய உபதேசங்கள், அவருக்கான அந்த பஜன்ஸு, இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ சுவாமியினுடைய அந்த ஒரு இது முழுக்க முழுக்க அவருடைய அந்த டிவினிட்டி, அந்த தெய்வீகத்தை நீங்க மனசுல கொண்டு வர முடியும். அதுக்கு பின்னாடி நீங்க அந்த வழிபாடு, பிரார்த்தனை எதை செஞ்சாலும் அதை நாம யாரை வழிபட போகிறோம்னா, நம்ம முதல்ல அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சமிதியில சத்யசாய் சமிதியில தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாகவும் நீங்க கேட்டு சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னன்னா, நம்ம தெய்வத்தின் மேல ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ஒரு படம் வச்சுட்டு பூ போட்டா மட்டும் அந்த பக்தி வராது. தெய்வத்தை பத்தி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அது எப்பேற்பட்ட தெய்வம், பரிபூரண பரபிரம்மம் அவர் சத்திய தெய்வம், பிரத்யட்சம். அவர் என்னன்னு சொன்னா நடமாடும் தெய்வம். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, உள்ளார்ந்த அன்போடு யார் பிரார்த்தனை பண்ணாலும் நிற்பார். இதை நான் சொல்றேன். ஏன்னா எந்த அந்த பிரத்யட்சன்றது சாதாரண, இன்னை வரைக்கும் உலக நாடுகள் முழுக்க சுவாமி வந்துகிட்டு இருக்காரு நேர. அவர் இன்னைக்கு மகா சமாதி அடைஞ்சதுன்றதெல்லாம் சும்மா பேரு. அவர் பார்த்தீங்கன்னா அதை விட இப்பதான் அதிகமா நம்ம எல்லாரையும் மாதிரியே அவரும் உட்கார்ந்துட்டு பேசுறது, நடமாடுறது, அந்த நிறைய அற்புதங்களை பண்றதெல்லாம் இன்னைக்குதான் ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது ஏறக்குறைய ஒரே இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பூஜை ரூம்ல உட்காந்து பண்றீங்க, ஏறக்குறைய ஒரே நேரம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணும்போது என்ன சொல்லி பிரார்த்தனை பண்றதுன்னு சொன்னா, சாய் காயத்ரி சொல்றீங்க. நான் பொதுவா என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வழிபாடு பண்ணும்போது முதல்ல நமக்கு ஒரு மன தூய்மை அப்படின்றத நம்ம சொல்லும்போது காயத்ரி சொல்லுவோம். எல்லாம் காயத்ரி சொல்லி கொஞ்சம் மனசை அப்படியே
சுத்தம் பண்ணிக்கிறது, மன தூய்மை. அதை முதல்ல வந்து சுவாமி ஆவாகனம் பண்ணும்போது ஒரு தூய்மை பண்ணிக்கணும். நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் தூய்மையா இருக்கணும்னு சுவாமி வந்து சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம தூய்மையா வச்சுக்கணும். சில நேரங்களில் நம்ம மீறி சில நேரங்களில் வேண்டாத எண்ணங்கள் வரும், வேண்டாத காட்சிகள் வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும்னா சாயீஸ்வரார்ப்பணம் மஸ்து அப்படின்னு நம்ம போட்டுடணுமா. அப்படி போட்டுட்டா அந்த அந்த இதனால வரக்கூடிய அந்த வேண்டாத வினைகள் இருக்காது. மனசு வந்து கிளியர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி சுவாமி என்ன சொல்றாருன்னா, நீ மற்றதெல்லாம் சொல்றதை விட வெறும் நாம மந்திரத்தை சொன்னாவே போதும்னு சொல்றாரு. அந்த நம்ம எந்த தெய்வத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாம மந்திரத்தை சொன்னாவே கூட போதும். அதுக்கு ரொம்ப வெரி பவர்ஃபுல். அது கலியுகத்துல வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபடக்கூடிய விதம் வந்து நாம மந்திரத்தை சொல்றது தான். அதுக்கு போன ஒரு இதுலயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன டார்ச் லைட் வந்து ஒரு அடர்ந்த கானகத்தினுடைய இருட்டை கூட எப்படி விளக்கிக்கிட்டு போதோ அந்த மாதிரி இந்த நாம மந்திரம் வந்து ஒருவனுக்கு முக்தி பாதையை நோக்கி அழைத்து செல்லும் அப்படின்றத சுவாமி வந்து சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம தபோவனம்ன்ற அவருடைய சத்சரியத்துல என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் வந்து நாம மந்திரத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு. அப்புறம் சுவாமி என்ன சொல்வார்னா, ஒரு ரூபம் தியான், அந்த ரூபமும் நாமமும் வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்வார். இப்போ வந்து ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொன்னா சுவாமி முகத்தை மனசு கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்துட்டே ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நீங்க வந்து நாராயணன்னா நாராயணனுடைய இது பண்ணிட்டு அவருடைய இதை சொல்றீங்க. அந்த மாதிரி ரூபம் தியானம் ஒன்னா கொண்டு வந்துகிட்டே இரு. அப்ப என்னன்னா அந்த ஒன்லி ஃபோக்கஸ் காட்ன்றது சரியா ஒர்க் அவுட் ஆகுங்க, சரியா செயல்பட தொடங்கும். அதனால வந்து அப்படி ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு தோட்டக்காரன் ஒரு செடிகளில் ஒரு பள்ளம், ஒரு வேலையாளை விட்டு அவன் பள்ளம் தோண்ட சொல்றான் செடிகளுக்கு. அதுக்கு உரம் போடணும். அதுக்கு அவன் தோண்ட சொல்லிட்டு உரம் போடுறது, எந்த செடிக்கு எவ்வளவு உரம் போடுறதுன்றத அந்த தோட்டக்காரன் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி யாருடைய பக்திக்கு எப்படி அருள் பாலிக்கிறதுன்றத ஆண்டவன் தான் முடிவு பண்றான். அதனால நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இரு, எதையுமே எதிர்பார்க்காதே. அதை தான் வந்து சுவாமி சொல்வார், அன்பு, பக்தி, நம்பிக்கை, இது 3 இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு தெய்வ வழிபாடு, எந்த தெய்வ வழிபாடா இருந்தாலும் அப்படி கண்மூடித்தனமா சாதாரண விஷயங்களுக்கு நம்ம நம்புறோம் சிலது. அப்படி இல்லாம கடவுளை கண்மூடித்தனமா நம்பினா தப்பு கிடையாது. ஏன்னா வந்து என்னன்னா, கடவுளை நம்புறது வந்து கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் இல்லையா. நிறைய பேருக்கு என்னன்னா இவங்க சொல்லுவாங்க ஆனா நடந்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம்னா, ஒரு பாகவதர், அந்த பாகவதர் என்ன பண்றாருன்னா, அந்த காலையில அவர் பூஜை பண்ணும்போது ஒரு பால் வச்சு காய்ச்சி வச்சு அவர் பூஜை பண்ணுவார். அதை வந்து ஒரு ஆத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு பால்காரி அவ வந்து இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போவா. அப்படி கொடுத்துட்டு போறது வந்து கொஞ்ச நாள் ரொம்ப தாமதமா போச்சு. இவர் கேட்கிறாரு, ஏம்மா நீ வர்றதுக்கு தாமதமா இருந்தனால எனக்கு பூஜை பண்றதுக்கு ரொம்ப வந்து தாமதம் ஆயிடுது, கொஞ்சம் சீக்கிரமா நீ கிளம்பி வான்னு சொல்லும்போது அவ சொல்றா, ஐயா நாங்க வரும்போது இந்த படகுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா வசதி படைச்சவங்கள முதல்ல ஏத்திக்கிறாங்க. அதனால நாங்க வந்து பின்னாடி வந்து நின்றுடுறதா இருக்கு. அதனால 2வது 3வது சவாரிக்கு தான் நாங்க வரதா இருக்கு சாமின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு, இதென்ன பெரிய விஷயம், நீ அங்கிருந்து கிளம்பி வரும்போது நீ வந்து அதை எதுக்கு படகை எதுக்கு நம்புற, கிளம்பி வரும்போதே ஓம் நமோ வாசுதேவாயன்னு சொல்லு, அந்த ஆறு பிரிஞ்சு வழிவிடும், நீ பாட்டுக்கு நடந்து வந்துடலான்னு சொன்னாரு. அடுத்த நாள் சீக்கிரமே வந்துட்டாவ. சீக்கிரம் வந்த உடனே இவர் வந்து பாகவதர் கேட்கிறார், எப்படி இப்படி சீக்கிரம் வந்தேன்னு கேட்ட உடனே, அதான சாமி நீங்க சொன்னீங்கல்ல ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த ஆறு பிரிஞ்சு வழி விட்டது, நான் நடந்து வந்துட்டேன்ட்டா. சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவர் ஏதோ பேச்சுக்கு சொன்னாரே தவிர பல வருஷங்களா சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பிரார்த்தனை வழிபாடு நிறைய வந்து எல்லா விதமான ஒரு ஆத்ம சாதகங்களை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கூட அந்த மாதிரியான ஒரு இது வந்து ஏற்பட்டதில்லை. இவ என்ன சொல்றான்னு சொல்லிட்டு வா பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போன உடனே அந்த ஆத்துக்கிட்ட போய் நின்ன உடனே எங்க சொல்லுன்னு சொன்ன உடனே அவ என்ன பண்ணான்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படியே நடந்து போறா. ஆறு பிரிஞ்சு வழி விட்டுடுச்சு. ஃபுல் ஃபெய்த், 100% நம்பிக்கை. இதை நம்ம சொன்னோம்னா ஆறு பிரிஞ்சு வழி விடும், அவ்வளவுதான். நம்பிக்கை நடந்து போயிட்டா. நீங்க வாங்க சாமின்னு சொல்றா. இவர் போய் நின்னாரு. நின்றுட்டு, நாம இப்ப நடந்தா இந்த வேஷ்டி நனைஞ்சு போனா என்ன பண்றது அப்படின்னுட்டு அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவர் தடுக்கிய அந்த ஆத்துல விழுந்துட்டார். சுவாமி என்ன சொல்றாருன்னா, முதல்ல நம்பிக்கை ரொம்ப வந்து வேணும். நீ ரொம்ப அன்போட பக்தியோட நம்பிக்கையோட என்னை கூப்பிடும்போது நான் எப்படி வராம இருப்பேன்னு சுவாமி கேட்கிறார்.
ஒரு நேரத்துக்கு வந்து உணவு வைக்கும்போது அந்த டாக் நாயே வந்து நேரத்துக்கு வந்து நிக்குதுன்னா காட் நான் வரமாட்டேனான்னு கேட்கிறாரு. எவ்வளவு சௌலபியம் பாருங்க அவருடைய பேச்சுல, எவ்வளவு எளிமை, எப்படி இறங்கி வராருன்னு பாருங்க. ஏன்னா மக்களை எப்படியாவது வந்து தன்னுடைய அன்பினாலே மாற்றம் செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய ஆண்டவனா இருக்கிறதால அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து சொல்றாரு. அது இன்னொன்னு, ஏதாவது ஒரு சேவை செய்யறது மூலமா நம்முடைய பகவானை நெருங்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்னன்னா உங்களுக்கு அது ஒரு முக்கியமான வந்து ஒரு விஷயம். தியானம், அதுக்கப்புறம் இதை சொல்லும்போது அந்த ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொல்றோம். போன தடவை ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நாம மந்திரம் சொல்றதை பத்தி சொல்லுங்க. அது ஓம் ஸ்ரீ மனசு சீக்கிரமா சலிக்கக்கூடியது. அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். திடீர்னு வந்து ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு கொஞ்சம் அப்படியே உட்காந்துரும் மனசு. அது மாதிரி சுவாமி இன்னொன்னு சொல்றாரு, முக்கியமான வேலைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு வந்து பூஜைக்கு உட்காருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அப்படி உட்காரும் போது என்ன ஆகுன்னா, நம்ம இந்த கதவு சாத்தனமா, அடுப்பு நிறுத்தணுமா, அல்லது வேற ஏதாவது கையெழுத்து போட்டோமா, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால முக்கியமான ரொம்ப முக்கியமான வேலை நீ நினைக்கிறத முடிச்சுட்டு வந்து நீ பூஜைக்கு வந்து உட்காருன்னு வந்து சுவாமி வந்து சொல்வாரு. அந்த மாதிரி வந்து நம்ம இந்த நாம மந்திரத்தை சொல்லும்போது என்னன்னா, ஓம் ஸ்ரீ மனசு சீக்கிரம் சலிக்கக்கூடியது. நான் சொல்லும்போது என்ன பண்ணுவேன்னா, ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். சமிதியில எல்லாம் போய் உட்காரும்போது நம்ம அப்படிதான் சொல்லுவோம். சொல்லும்போது நிதானமா தான் அங்க சொல்லணும். எல்லாம் கூடி சொல்றது. நம்ம வீட்டுல பூஜையில உட்காரும்போது நமக்கும் சுவாமிக்கு தான் இங்க இங்க தொடர்பு. அதனால என்னன்னு சொன்னா, ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த கேப்ல வேற தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். நான் உடனே என்ன பண்ணுவேன்னா, நெருக்கி அப்படியே நெருக்கமா சொல்ல ஆரம்பிப்பேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சிக்கி முக்குக்கள் வந்து ஒரசனா எப்படி தீ பிடிச்சு எரியுதோ அந்த மாதிரி தக தக தகன்னு ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ் மனசுக்குள்ள கிளம்பி வந்துருங்க. அதை என்னன்னா அனுபவிச்சா மட்டும்தான் அதை வந்து தெரியும். நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க, வேற எந்த நினைப்புமே இல்லாம நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 வந்து என்னன்னு சொன்னா அது பாட்டுக்கு கிளம்பி வரும். ஏன்னா அந்த ஆனந்தம் மனிதனுக்கு இயல்பானது. அந்த பிளிஸ்ஃபுல்னஸ் வந்து நமக்கு இயல்பானது. அந்த தெய்வீகம் நமக்கு இயல்பானது. அதனால அது நமக்குள்ளேயே கிளம்பி வந்துடும் அப்படின்றத சுவாமி வந்து சொல்றாரு. இன்னொன்னு, உண்மையான ஒரு பிரார்த்தனைக்கு வந்து சுவாமி எப்பயும் வந்து அவர் வந்து பதில் சொல்லுவார். பிரார்த்தனைக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ற நம்ம பிரார்த்தனை பண்றதை எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எப்பவுமே எதிர்பார்ப்பு இல்லாம பிரார்த்தனை பண்ணுன்னு சுவாமி சொல்லுவார். தெய்வத்திடம் தெய்வத்தை கேள்னு சொல்றாரு முதல்ல சுவாமி. ஏன்னா தெய்வத்தை கேட்டுட்டீங்கன்னா எல்லாமே உனக்கு கிடைச்சிரும். நீ இது வேணும் அது வேணும்னு கேட்கறத விட தெய்வம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா உனக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்றத சொல்றாரு. சில நேரங்களில் சுவாமி சொல்லுவார், உன் பிரார்த்தனை சரியாக இருக்க வேண்டும்னு சொல்லுவார். கர்மாவினால பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது தீர்றது இல்லை. அந்த கர்மாவை அனுபவிச்சாதான் தீரும். அதை சம்மந்தப்பட்டவங்க தான் பண்ணணும், இன்னொருத்தர் வந்து பண்ண முடியாது. அது மாதிரி வந்து பிரார்த்தனை ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்க, எனக்கு கருணை காட்டு, எனக்கு கருணை காட்டு, கம்பேஷன், கருணை காட்டு சுவாமி, கருணை காட்டுன்னு சுவாமி உடனே பார்த்து கேட்டார். எதுக்கு கருணை காட்ட சொல்ற? நீ குடும்பத்துல இருந்து விலகி வந்துட்டியா, அல்லது வந்து குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்து உன்னை யாரும் கவனிக்காம இருக்காங்களா, என்ன பிள்ளைகளோ மற்றவங்களோ யாரும் இல்லாம நிராதரவா நீ நிக்கிறையா, அல்லது எந்த விதமான செல்வமும் இல்லாம இருக்கியா? கேட்கும்போது எல்லா இதோட அவங்க இருக்கிறாங்க. இருந்துகிட்டு கருணை காட்டு கருணை காட்டு. கருணை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் ஆண்டவன் வந்து கொடுப்பான். இவனை போய் உட்காந்துட்டாங்க. இது எல்லா நேரத்துலையும் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டுதல்கள், இந்த செல்ஃப்லெஸ் ப்ரேயர் நிறைய சுவாமி என்ன செய்ய சொல்வார். அந்த குளோபல் ஹார்மனிக்கான பிரார்த்தனையெல்லாம் நான் தினந்தோறும் வந்து பண்ணுறேன். உலக ஒற்றுமைக்கான பிரார்த்தனை அந்த மாதிரி பண்ணுறேன். அப்படி அந்த செல்ஃப்லெஸ் ப்ரேயர் வந்து நிறைய செய்ய சொல்வார் என்ன. அப்படி வந்து செய்யும்போது நிறைய என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமும் பரன் மேலே இருக்குது. அதெல்லாம் நிறைவேறிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை எதிர்பார்த்து நான் சுவாமி கிட்ட வரல, சுவாமியை எதிர்பார்த்து தான் சுவாமி கிட்ட வந்தேன். அதனால சில நேரங்களில் அந்த பிரார்த்தனையை கூட சில நேரத்தில் நிறைவேற்றியிருக்கார். என்கிட்ட வேலை செஞ்ச ஒரு அம்மா, அந்த அம்மா ரொம்ப மோசமாக உடல்நிலை சரியில்லாத இருந்தப்ப அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணப்ப இன்டென்சிவ் கேரில் சுவாமி போயிட்டார். அங்கே விஷன் கொடுத்து, உனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். இந்த வீட்டுக்கு நான் வந்த பின்னாடி இந்த வெளியில வந்து என்னன்னா மழை வந்ததுன்னு சொன்னா அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த சாலை ரொம்ப தாழ்ந்தது, நேரா இங்க கிரவுண்ட் ஃப்ளோரா இருக்கிறதால உள்ள வந்துடும். அந்த மாதிரி தண்ணி வந்து இங்க வந்துட்டு வர ஆரம்பிச்சது. அப்ப நான் வந்த புதுசு 2 மாசம்தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணேன்னா விபூதியை எல்லா இடங்கள்லயும் தூவிட்டேன். சுவாமிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, உன்னை நம்பி நான் இங்க வந்து இருக்கேன் சுவாமி, இங்க வேற யாரையும் இப்ப முழங்கால் அளவு தண்ணி நிக்குது, நான் வெளியிலயும் போக முடியாது, யாரும் வந்து என்னை காப்பாற்ற முடியாது, நீ தான் காப்பாத்தி ஆகணும் சுவாமின்னு சொல்லிட்டு அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணேன். ஒரு பிங்க் ட்ரெஸ்ல சுவாமி அப்படியே வந்து நின்று 2 கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணார்.
அவர் விஷன் கொடுத்தார். அதுக்கப்புறம் தண்ணி வர்றதாவது ஒன்றாவது, ஒரு கார்பெட் அங்கே வச்ச மிதியடி கூட நனையல, வெளியில் தண்ணி நிறைய வந்தது, நனையல. இன்னொரு நாள் வந்து என்னென்னா, ஒரு 2 இந்த எனக்கு கொஞ்சம் டியூ டு ஏஜ் வந்து கால் வலி முழங்கால் வலி எல்லாம் வர்றது சகஜம். நான் அந்த பூ கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வீட்டை வந்து சுவாமி கோயில் மாதிரி வச்சுக்கணும்னு எப்பயுமே நினைப்பேன். அப்போ அந்த ரோஸ் வந்து பூ வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணும்போது 2 கால்லையும் வலி வந்துருச்சு, தாங்க முடியல. அந்த காலை கீழே வைக்க முடியல, மேலே வைக்க முடியல, நடக்க முடியல, வலிக்குது வலிக்குது வலிக்குது. நான் ரொம்ப அப்படியே வந்து தாழ முடியல, அப்படியே துடிக்கிறேன். சொன்ன சுவாமி சொல்றார், சத்தம் போடாதே சத்தம் போடாத. சுவாமி வந்து சமீபத்தில் அவர் பேசுறது, குறிப்பு காட்டுறது அதெல்லாம் இப்போ இருக்கிறதால சத்தம் போடாத சத்தம் போட, என்னால் தாங்க முடியல சுவாமி, நான் எழுந்து போய் இனிமேல் வேலை செய்யணும், குளிக்கணும், உனக்கு பூஜை பண்ணணும், இங்கே யாரையும் நான் வந்து கூப்பிட முடியாது, நானும் வெளியில் போக முடியாது, நீ தான் காப்பாற்றியாகணும் சுவாமின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு சத்தம் போட்டே இருக்கேன், கால் வலிக்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன சொன்னார் சுவாமினா, நேனு தீஸ்குண்டானம்மான்னு சொன்னார். நான் வாங்கிக்கிட்டேன் உன்னோட வலியை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்த செகண்ட்லேருந்து வலியே இல்லை, நின்று போச்சு. அந்த மாதிரி சில நேரங்களில் சுவாமி வந்து பண்ணியிருக்கார். ஏன்னா அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய, அவர் வந்து வேற வழி இல்லைன்ற அந்த நேரத்தில் அவர் எதையுமே பார்க்கறதில்ல. அந்த பிரார்த்தனையை வந்து அவர் நிறைவேற்றிடுறாரு. சுவாமி கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்போவுமே அந்த பரமாத்மா ஜீவாத்மாவுக்கான தொடர்புன்றது என்னென்னா 1 to 1 நேராக நடக்கும். என்கிட்ட நீங்கள் கேட்குறதோ மற்றவங்ககிட்ட கேட்குறதோ அதெல்லாமே விட்டு போயிடும். சுவாமியை நீங்களோன்ற அந்த பாலத்தை சுவாமி வந்து கொடுத்துருவார். ஒரு பூர்வ புண்ணியத்தினால சுவாமி கிட்ட வர்றது, சுவாமியை நினைக்கிறது, எப்படி வழிபடுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்களே, அப்பயே சுவாமி உங்ககிட்ட வந்துட்டார். அதனால நீங்கள் என்னை நோக்கி நீ 1 அடி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நான் 100 அடி எடுத்து வைப்பேன்னு சுவாமி சொல்கிறார். அதனால நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ இல்லையோ, சுவாமி உங்ககிட்ட வரணும்னு நினச்சிட்டா அவர் கட்டாயமாக உங்ககிட்ட வந்துடுவார். அதனால் நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணணும், என்ன மாதிரி வந்து வழிபாடு பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், என்ன உணவு எப்படி எடுத்துக்கணும், என்ன மாதிரி வந்து வழிமுறைகள் இருக்குது, எல்லாம் சுவாமியே வந்து உங்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பிப்பார். அந்த சொல்ல ஆரம்பிக்கிறதுன்றது என்னென்னா, மனசில் இன்ட்யூஷன் குறிப்புகளாக வரலாம், யார் மூலமாவது சொல்கிறதா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சுவாமி உங்களோட வந்துட்டாருன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாயிடும். அதில் வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னொன்று, சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பஜன். குருநானக் பீரியடில் ரொம்ப அந்த பஜன்றது வந்து ரொம்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு வசத்தியானதாக இருந்ததோ அந்த மாதிரி சத்யசாய் பஜன், சத்யசாய் வட்டம்னு எடுத்துக்கிட்டாலே பஜன்ஸ் தான். எங்கேயாவது நீங்கள் சமிதிகளில் போய் உட்காந்து அந்த பஜன் அட்டன் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரியான ஒரு ஆனந்தம், என்ன மாதிரியான அது ஒரு டிவினிட்டி, அந்த தெய்வீகம், அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் அனுபவிக்கணும் சாய்ராம். நம்ம மனுஷங்களாக பிறந்துட்டு எதையோ வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இதுதான் உண்மையான ஆனந்தம். அப்படி வந்து என்னென்னா, சுவாமி அந்த சத்யசாய் பஜன், அந்த பஜன்களில் ரொம்ப ஈடுபாடு சுவாமிக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுக்கு வந்து இப்போ சுந்தரத்தில் போகலாம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிரசாந்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து 2 வேளையும் வந்து பஜன் இருக்குது. அந்த பஜன்லாம் வந்து கேட்குறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி சுவாமிக்கு அந்த பஜன் மூலமாக, பஜன் பாடுறது மூலமாக சுவாமியை இன்னும் நல்லா வந்து அவருடைய மனசை நம்ம வந்து சந்தோஷப்படுத்த முடியும், இன்னும் நெருக்கமாக முடியும். அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு, இந்த ஒரு நல்ல வாய்ப்பை சக்தி வீடனில் ரொம்ப அருமையாக பேசக்கூடிய, நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய, தன்னுடைய மகிமைகளை சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்த பகவான் சத்யசாய்நாதனுக்கு என்னுடைய கோடானு கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் சொல்லி, சக்தி வீட நேயர்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சொல்லிட்டு, சுவாமிக்கு பிடிச்ச ஒரு பஜன் பாடலை பாடி இந்த பகுதியை நான் நிறைவு பண்ணுறேன். பிரேம முதித மனச கஹோ ராம ராம ராம், प्रेम मुदित मनस कहो राम राम राम, राम राम राम, राम राम राम, श्री राम राम राम। पाप कटे दुख मिटे एक राम नाम, भव समुद्र सुखद नावलेक राम नाम। परम शांति सुख निदान दिव्य राम नाम, परम शांति सुख निदान दिव्य राम नाम। निराकार को आधार एक राम नाम,
परमकोप्य परमदिव्य मंत्र राम नाम, परमकोप्य परमदिव्य मंत्र राम नाम, संत हृदय सदा वसत एक राम नाम, संत हृदय सदा वसत एक राम नाम, माता पिता बंधु सखा सब ही राम नाम, माता पिता बंधु सखा सब ही राम नाम, भक्त जनर जीवन तन एक राम नाम, भक्त जनर जीवन तन एक राम नाम, राम 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 राम, श्री राम 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 राम, श्री राम 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 राम, श्री राम राम राम. ஜெய் சாய்ராம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.